அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறும் சூரியனால் மேசராசனையர்களான உங்களுடைய வாழ்வில் இத்தருணங்கள்ல எதிர்பாராத திடீர் 3 அதிசயம் நிகழ இருக்குதுங்க. நிச்சயம் இவை நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது என்ற வகையில் இந்த சூரியனுடைய ஆட்சி பலத்தின் காரணமாக மேசராசனையர்களுடைய உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேச ராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் கடக ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு சூரியன் பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு சூரியனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் நிகழ இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது நீங்கள் 7.5 சனியினுடைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் இருப்பதால் அதிக அலைச்சலும் உடல் சோர்வும் ஏற்பட்டு இருக்குங்க. ஆனால் தற்போது சூரியன் ஆட்சி பலம் பெறுவதன் காரணமாக இந்த உடல் சோர்வு, அதிக அலைச்சலம் குறைந்து நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் சரியான முறையில் உடனடியாக நடந்து முடிய இருக்கு. அதே போல் இவ்வளவு நாட்களாக வரவை விட செலவுகளே அதிகமாக சந்தித்து வந்த உங்களுக்கு வரவை மேலும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல் உங்களுக்கு ஏற்கனவே பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் என்பது உயர இருக்கு. உடலில் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகளால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இப்போது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவ இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் குடும்பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. அதே போல் குறிப்பாக கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது குடும்பத்தின் பொருளாதார நிலை மற்றும் குடும்ப மேம்பாட்டை உயர்த்துவதற்கு சிறந்த ஒரு காலகட்டம் என்பதால் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியங்க. அதே போல இத்தருணங்கள்ல நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு பண உதவி செய்தல் பிரச்சனையை உண்டு பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. இரவு நேரங்களில் வெளியில் செல்வது, அதே போல நெடுந்தூர பயணங்களை இரவு நேரங்களில் மேற்கொள்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் எக்காரணத்தை கொண்டு வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. ஏனென்றால் உங்களுக்கு கூடிய விரைவில் உத்தியோக ரீதியாக பல முன்னேற்றங்கள் காத்திருக்குது. அதாவது நீங்கள் முக்கிய பொறுப்பிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது நீங்கள் பேச போய் அது உங்களுடைய பதவி உயர்வையோ அல்லது ஊதிய உயர்வையோ பாதித்து விடக்கூடாது என்பதால் பொறுமை, நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண் அல்லது பிள்ளைக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனாக அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சூரியன் ஆட்சி பலம் பெறுவதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது தேவையற்ற விளைவுகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் போதுமானதாக அமைகிறது. அதே
அதேபோல் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட இருக்குங்க. இந்த பொறுப்புகளை நீங்கள் வேறு யாரிடமும் எதற்காக கொடுக்க வேண்டாங்க. உங்களுடைய வேலையை நீங்களே சரிவர செய்து முடிப்பதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நிர்வாகத்தினரை பற்றி யாரிடமும் எதற்காகவும் குறை கூறுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. வெளிநாடு செல்ல ஆர்வமுள்ள அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பாமல் உங்களுடைய சொந்த முயற்சி மேற்கொள்ளும் போது ஒரு சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் யாரையும் எதற்காகவும் நம்ப வேண்டாம். சூரியன் தற்போது ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய முயற்சிகளிலே பல முன்னேற்றங்களை உங்களால் சந்திக்க முடியுங்க. தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுடைய பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட்டாலே போதுமானதாக அமைகிறதுங்க. ஒரு சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடும். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற போட்டிகள், பொறாமை ஆகியவை சந்தையில் உங்களுடைய விற்பனையை சற்று பாதிக்க கொடுங்க. ஊழியர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்த நிலையில் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகி தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே நியாயமற்ற போட்டிகள், பொறாமை ஆகியவை சந்தையில் உங்களுடைய விற்பனையை சற்று பாதித்து வந்த நிலையில் இனிவரும் காலங்களில் குறிப்பா இந்த சூரியனுடைய ஆட்சி பலத்துக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு லாபமும் கிடைக்க இருக்கு. ஊழியர்களினால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு என்பது சூரியனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் போது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று ஒரு முறைக்கு இருமுறை அந்த ஆவணங்களை படித்து பார்த்து அதிகபட்சம் ஒரு வழக்கறிஞர்களிடம் அந்த ஒப்பந்தத்தை சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது உங்களுடைய எதிர்கால தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருந்தாலும் கூட உங்களிடம் கைப்பணத்தை வைத்துக்கொண்டு எந்த ஒரு தொழிலை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி நிதி நிறுவனங்களை எக்காரணத்தை கொண்டு நம்ப வேண்டாம் என்பதையே கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் இக்காலகட்டங்களில் மேசராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல தினமும் காலை சூரிய நமஸ்காரம் மேற்கொள்ளுங்க. வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.